எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரேக்கிங் பேட் சீசன் 3 எபிசோட் 13, அதாவது இந்த சீசனோட கடைசி எபிசோட் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் பிரேக்கிங் பேட் எபிசோட்ஸ்ல பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன், பார்த்துட்டு வந்து வீடியோ பாருங்க. அப்பறம் கதை வந்து கொஞ்சம் கிளியரா புரியும். சரிப்பா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம சரி வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் 13 ஃபுல் மெஷர்ஸ். ஸ்டார்டிங்லயே நம்ம வால்டர் தான் காமிக்கிறாங்க. வால்டர் கார்ல உட்காந்துட்டு இருக்காரு. நேற்று நடந்த அந்த மேட்ருனால கஸ் வந்து இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம வால்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ நம்மளை போட்டு தள்ளத்துக்கு தான் கூப்பிடறானுங்கன்ட்டு. அப்போ கஸ் கிட்ட இருந்து ஃபோன் வருது. அவங்க ஒரு கார் வருது தெரியுமா, அந்த காரை ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஒரு கார் வருது. ஸோ நம்ம வால்டர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த காரையே பார்க்குறாரு. ஸோ அந்த கார்லேருந்து யார் இறங்கினோடனே இவருமே இறங்குறாரு. தொப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு மாசம் இறங்குறாரு. கொஞ்சம் பயத்தோடய இருக்காரு. ஏன்னா நேற்று அந்த 2 பேரையும் கொண்டிருப்பான் தெரியுமா. சரி நம்மளை கொண்டு வரோன்ற பயத்தில் இருக்காரு. தொப்பிலாம் போட்டு மாசம் அங்கே போறாரு. மைக் அங்கே வராரு. ஏதாவது கன்னிகின்னு எதாவது வச்சிருக்கானான்ட்டு மைக் செக் பண்ணுறாரு. அப்போ நம்ம மைக் வந்து என்ன சொல்றாருன்னா, அவ்வளோதான் இப்போ நீ கொஞ்சம் இடத்துல செத்துற போற, ஸோ பார்த்துருந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் சாக போறேன், எனக்கே தான் தெரியும், அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம வால்டர் வந்து பயமே இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ட்டோட போறாரு. அங்கே போனதுக்கு அப்புறம் கஸ் கிட்ட வந்து சொல்றாரு, ஸோ இந்த மாதிரி வந்து நான் 2 பேரை கொண்டுட்டேன், அதுக்கு என்னன்னு கேட்கும்போது கஸ் வந்து சொல்றான், நம்ம தான் சமாதானமா போயிடுமே, அப்புறம் என்ன நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, சமாதானமா போனது வேற ஒன்றும் இல்லை, அந்த 2 பேர் வந்து அந்த சின்ன பையனை கொண்டிருக்காங்க. ஸோ எங்களுக்கு அது பிடிக்கல, ஆனால் நாங்கள் 2 பேர் அவனுக்கு 2 பேர் நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போனா நான் அவனை கொள்றது தப்பே இல்லைன்னு கேட்கும்போது, இப்போ நான் அவங்ககிட்ட வந்து ஒரு 2 ஆப்ஷன் தரேன். ஆப்ஷன் 1, இப்போ நான் வந்து செத்துட்டேன்னு வச்சுக்கேன், ஜெஸ்ஸியுமே வந்து நான் தலைமறைவாக ஆகிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஜெஸ்ஸியை தலைமறைவாக ஆகிட்டேன். இப்போ அவனுமே எங்கே இருப்பான்னு உங்கள் யாருக்கும் தெரியாது. அண்ட் நானும் வந்து இப்போ செத்துட்டேன்னா உங்களோட ப்ளூ மித் பிஸ்னஸ் படுத்துரும். ஆப்ஷன் பி, இப்போ நீ வந்து நீ என்னை கொல்லாம விட்டேன்னா அப்படியே உன்னோட பிஸ்னஸ் வந்து அப்படியே லாங் லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ பிரச்சனையே இருக்காது. நீயே மறந்துட்டேன், இந்த இன்சிடென்ட் நீயே மறந்துட்டு நானும் மறந்துட்டு சொல்லுவேன். கஸ் சரி ஓகே நான் அந்த ஆப்ஷன் பியை நான் ஒத்துக்கிட்ட சொல்றாரு. சரி ஓகே, இப்போ ஜெஸ்ஸி தான் இல்லையா, இப்போ யார் அசிஸ்டண்டாக போடுறதுன்னு கேட்கும்போது, நான் வந்து கேல்னு ஒருத்தன் தான் தெரியுமா, அவனை தான் அசிஸ்டண்டாக போடுறோம் கஸ் சொல்றாரு. நம்ம ஆல்ரெடி சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போனா நம்ம வால்டர் வந்து ஃபேக்ட்ரிக்கு போறாரு. அங்கே பார்த்தா கஸோட ஆள் தான் வந்து திறக்கிறான் கதவை. ஸோ இவர்கிட்ட சாவி இருக்கா, திறக்க மாட்டேங்குது. இப்போ அந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாகவே வந்து கஸோட ஆளுங்க கையில் தான் இருக்குது. நம்ம வால்டர் சுதந்திரமா இருக்க முடியாது. அதுக்கப்புறமா கேர்லாம் வராரு. ஸோ அந்த கேர்ள் வந்ததுக்கு அப்புறமா அவர் கூட அப்படியே மெத்து தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணால் அவங்க மயக்கத்தை காமிக்கிறாங்க. ஸோ அவரோட அந்த பேத்தி இருக்காங்க தெரியுமா, அவரோட வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு. அப்போ அந்த பேத்திக்கு ஒரு 3 பலூன் தராரு. நான் தத்தை இவ்வளோ பலூன் வச்சு நீங்கள் என்ன பண்ணி கேட்கும்போது, இதை வச்சு நான் விளையாட போகிறேன் பாப்பா, சரி நீ இந்த 3 பலூன் உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறமா நைட் ஆகுது. நைட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, பலூன் வந்து அங்கே கரண்ட் கம்பம் இருக்கு, அந்த பலூன் வந்து அப்படியே போறாரு. அதில் வந்து அப்படியே அந்த கரண்ட் கம்பம் வெடிச்சிருது. ஸோ இப்போ வந்து சிசிடிவி கேமரால வேலை செய்யுது, ஏன்னா கரண்ட் இல்லைல்ல. அப்போ ஒரு இடம் மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து நம்ம கஸோட இடம் தான். அதுக்குள்ளே போறாரு. அங்கே பார்த்தா நிறைய ஆளுங்க இருக்காங்க. அவங்க எல்லாமே சுட்டுக்கிட்டே போறாரு. அப்போ ஒரே ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து செவுத்துக்கு அந்த சைடு இருக்கான், செவுத்துக்கு இந்த சைடு மைக் இருக்காரு. அங்கே ஒருத்தர் கையை தூக்கி உட்காந்துட்டு இருக்காரு. அவர் கஸுக்கு வேண்டப்பட்டவர். அவர் யாருன்னா, இந்த கெமிக்கல்லாம் இருக்கு தெரியுமா, இந்த மெத்து உருவாக்குற கெமிக்கல்லாம் இருக்குல்ல, அவரை வச்சுதான் வந்து அந்த கெமிக்கல்லாம் வாங்க முடியும். ஸோ அவரை வந்து ஒரு கேங் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ அந்த அவன் செவுத்துக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கான்ல, அவனை வந்து சுடணும். ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு கரெக்டாக தெரியல. அப்போதான் அங்கே கை தூக்கிட்டு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, அவரை வச்சு அப்படியே கையை இறக்கி அவனை கண்டுபிடிச்சி அவனை கொண்டுறாரு. அப்புறமா மைக்கு போய் கஸ் கிட்ட அவனை காப்பாத்திட்டே சொல்றாரு. சரி ஓகே, ஜெஸ்ஸி என்னான்னு கேட்கும்போது, ஜெஸ்ஸி நான் கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிருக்க மைக் சொல்றாரு. கட் பண்ண நம்ம கேல தான் காமிக்கிறாங்க. அவர் ஜாலியாக பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அப்போ யாரும் கதவு தட்டுறாங்க. யாரும் திறந்து பார்த்தா நம்ம கஸ், வாங்க சார் வந்து உட்காருங்கன்னு சொல்றாரு. அப்போ கஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த வால்டர் போயிட்டு இருக்கால, அவன் கிட்ட இருந்து ஃபார்முலா எல்லாத்தையுமே நீ கத்துக்க, அவன் எப்படிலாம் வந்து அந்த மெத்து ரெடி பண்ற, எப்பெல்லாம் மெத்து உருவாக்குற அப்படின்றத கூட இருந்து நல்லா பார்த்து கத்துக்க. ஸோ நீ நம்ம 2 பேரும் கூட டீல் போட்டுக்கலாம். இப்போ நான் கூட சேர்ந்து வால்டர் சாவடிச்சிடுவேன். அதனால நீ கூட இருந்து அவன் எப்படிலாம் பண்றான், என்னெல்லாம் பண்றான் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க. நம்ம 2 பேரும் டீல் போட்டுக்கலாம். அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசை நான் அவனுக்கு கொடுக்குறேன். மாசம் நான் உனக்கு நிறைய காசு தரேன் அப்படின்னு சொன்னேன்னு கேலுமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாரு. இப்போ கஸ்ஸும் கேலுமே வந்து ஒரு டீல் போட்டிருக்காங்க. அதான் நம்ம கஸ் வந்து கேல் கிட்ட என்ன சொல்றாருன்னா, வால்டர் கிட்ட இருக்கிற எல்லா ஃபார்முலா, அவனை மெத்து தயாரிக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து பக்கத்துல இருந்து தெரிஞ்சுக்க அப்படின்ற கஸ் சொல்ல, நம்ம கேலுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்த நாள் லேபுக்கு போறாரு. அப்போ அந்த வால்டர் கிட்ட வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சு அதெல்லாம் எப்படி பண்ணிட்டு கட் பண்ண நம்ம சாலை காமிக்கிறாங்க. சாலை வந்து காலு மசாலா எடுத்துட்டு இருக்கும்போது அப்போ மைக் வராரு. மைக் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஜெஸ்ஸின்னு சொன்னோன்னே, ஜெஸ்ஸி அவன் வீட்டில் இருக்கப்பா போய் பாரு அப்படின்னு கலாய்க்க, டேய் அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிடலன்னா மசாஜ் எடுத்துருக்கல, அந்த காலை உடச்சிடுவான்னு சொன்னோன்னே சரி ஓகேட்டு ஒரு அட்ரஸ் மட்டும் எழுதி தராரு. சரி ஓகே இது போகிறதுக்கு எத்தனை நாள் கேட்கும்போது, கிட்டத்தட்ட 1 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சால் சொல்றாரு. ரொம்ப தூரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சால் சொல்றாரு. சரி ஓகே நீ எழுதித்தான் சொல்ல, அவருமே வந்து அட்ரஸ்ல எழுதி மைக் கிட்ட கொடுக்குறாரு. அப்புறமா சாலும் வால்டரும் காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ சால் வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு கேமிங் சென்டர் ஒன்று இருக்குப்பா, அதை வாங்கிக்கிறேன் கேட்கும்போது, கேமிங் சென்டர்லாம் வேணாம், என் ஒய்ஃப் தான் வந்து அந்த லாண்ட்ரியை வாங்கலாங்கிறால, அதே வாங்கலாம் சொன்னோன்னே, இல்லப்பா அந்த கேமிங் சென்டர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்ற சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த கேமிங் சென்டருக்கே வராங்க. ஸோ அதுக்கப்புறமா உள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா வந்து, எப்படினாலாம் நடிக்க வேண்டியதா இருக்கு, அந்த மைக் என்ன என் காருக்குள்ள வந்து மைக் வச்சிருப்பான்னு சொல்ல கேட்கும்போது, ஆமாயா அவன் வந்து என் வீட்டுல மைக் வச்சான், உன் காரில் வைக்கிறதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகாது, அதனால தான் நான் வந்து இதை பத்தி பேச வேணாம், எதையும் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்.
ஆனால் இந்த கேம் சென்டரை பற்றி பேசணும். இப்போ இந்த கேம் சென்டர் கூட தான் ஜெஸ்ஸி இருக்கான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நாம வந்து இந்த கடையை வாங்குற மாதிரி வந்திருக்கோம் தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துக்கு ஜெஸ்ஸி வராரு. எஸ், ஜெஸ்ஸியை வந்து இந்த இடத்துல தான் வந்து ஒளிய வச்சிருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஜெஸ்ஸி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ என்ன மேட்ருன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, இப்போ கேல்னு ஒருத்தர் வந்து எனக்கு அசிஸ்டண்ட்டாக ஒருத்தரை போட்டிருக்காங்க. அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்கிட்ட இருக்கிற ட்ரிக் எல்லாமே கற்றுக்குறான். மெத்து எப்படி செய்யறதுன்னு எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான். அவனை நம்ம போட்டு தள்ளிட்டோன்னா நாம மட்டும்தான் வந்து அந்த மெத்தை தயாரிக்க முடியும். நாம தான் அந்த கஸோட டீல் போட்டுக்க முடியும் சொன்னோன்னே, அதை என்னால் கொல்லலாம் முடியாது அப்படின்னு ஜெஸ்ஸி சொல்றாரு. டேய், இப்போ வந்து ஏதாவது வந்து இப்போ என்னை வந்து அவன் சீக்கிரமா கொன்றுவான். கஸ் வந்து என்னை சீக்கிரமா கொன்றுவான். என்னை கொண்டுட்டானா உன்னை சீக்கிரமா என்னை விட உன்னை சீக்கிரமா கொன்றுவான். ஸோ இப்போ அதாவது நீ உயிரோடு இருக்கணும், அதுக்கு நான் உயிரோடு இருக்கணும். அதுக்கு வந்து அந்த கேர்ள்ஸ் ஆகணும்னு சொன்னோன்னே ஜெஸ்ஸியுமே சரி வேற வழி இல்லாமல் அவன் அட்ரஸ் பண்ணுறான், நான் கண்டுபிடிச்சி நான் கொண்டு வரேன் மாதிரி ஜெஸ்ஸி சொல்றாரு. ஸோ அப்புறமா நம்ம வால்டர் வீட்டில் இருக்காரு. நம்ம கடைசியாக நம்ம குழந்தைய கொஞ்சம் போகிற எப்போ உயிரோடு இருப்போம்னு நமக்கு தெரியல. குழந்தைய கொஞ்சம் கொஞ்சி போட்டு குழந்தைய ஜெல்ல கொஞ்சிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஜெஸ்ஸி கிட்ட இருந்து ஃபோன் வருதுங்க. ஸோ ஜெஸ்ஸி வந்து நான் அவன் அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப நர்வஸாக சொல்லும்போது, நர்வஸ்லாம் ஒன்றும் ஆகாத, அவனை கொண்டாதான் நம்ம 2 பேரும் உயிரோடு இருக்க முடியாது சொல்றாரு. அப்போ வந்து கஸோட அடியால் வந்து கீழே வந்து கூப்பிட்டு இருக்கான். வா வா வான்னு கூப்பிட்டு இருக்கான். எங்க கூப்பிடான்னு கேட்டா, இந்த மாதிரி லேப்ல வந்து கெமிக்கல் லீக்கேஜ் ஆயிருக்கு, நீ வான்னு சொன்னோடனே சரி ஓகே நம்ம வால்டர் போறாரு. இவர் ஒண்ணு புரிஞ்சுக்கிறாரு, நம்ம கொல்லதான் போறானுங்கன்ட்டு. அப்பா அங்க பார்த்தா நம்ம மைக்கு கையில கன் வச்சிருந்தா இருக்காரு. கன்ஃபார்மா பண்ண நம்ம கொல்லதான் போறாருன்ட்டு. வால்டர் என்ன மன்னிச்சிடு, எனக்கு கிட்ட உத்தரவு வந்தது மேல இடத்துல இருந்தா அதான் உனக்கு கொல்ல வேண்டியதாய் போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம மைக்கு சொல்றாரு. சரி ஓகே, என்ன நீ கொல்ல வேணா, நான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் ஜெஸ்ஸி தான். அவனை நீ கொன்று என்னை விட்டு, அவனை நான் வந்து எங்க இருக்கான்னு உனக்கு தெரியலன்னு சொன்னல, அவனை நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன், நீ அவனை கொன்று என்னை விட்டுன்னு சொன்னோன்னே மைக்கு ஒன்று தோணுது. ரொம்ப நாளா நம்ம அவனை தேடிட்டு இருக்கோம், ஆனா இப்ப அவனே வரங்கிறானா, இவனை வந்து அவனை ஃபோன் பண்ணி வரங்கிறானா, இப்ப 2 பேரும் கொண்டு வரலாமேட்டு மைக் வந்து ஒரு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்ம வால்டர் வந்து ஜெஸ்ஸிக்கு ஃபோன் பண்ணி டே அவனை கொண்டுறாடே, விட்டுறாதா அவனை கொண்டுறாடே, அப்பதான் நம்ம உயிரோட இருக்க முடியும், கொண்டுறான்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. நம்ம மைக்கு கொண்டுமே புரியல. என்னடா கஸ்ஸே நீ கொல்ல பிளான் பண்ணிட்டியா? கஸ் வீடுக்கு சுத்தி அவ்வளவு ஆளுங்க இருக்காங்க, அவன் ஜெஸ்ஸி வந்து எப்படி அவனை கொல்றான்னு பாக்குறேன்னு சொல்லும்போது, டே மடையா, நான் ஒன்னும் கஸ்ஸை கொல்றதுக்கு ஆள் அனுப்பலடா, கேலை கொல்றதுக்கு தான் ஆள் ஜெஸ்ஸி அனுப்புற சொன்னது. என்னது கேலான்னு கேட்கும்போது, ஆமா இப்ப நீங்க வந்து என்ன கொல்லிட்டீங்கன்னா இப்போ அந்த மெத்தை வந்து யார் பண்ணுவா, அந்த கேல் தானே பண்ணுவான். இப்ப அந்த கேலை கொண்டுட்டோன்னா வேற ஆள் இல்ல, நான் ஒருத்தன் தான் மெத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம வால்டர் சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரியே வந்து நம்ம ஜெஸ்ஸி என்ன பண்றாருன்னா அந்த கேல் வீட்டுக்கு போறாரு. அப்ப அந்த கஸோட அடியால் வந்து நம்ம மைக்கு பார்த்துட்டா நின்றுதாரு. அந்த ஆள் வந்து என்ன பண்றான்னா, அதான் கஸோட அடியால் வந்து மைக்கு பார்த்துட்டா நின்று இருந்தான். அவன் வந்து என்ன பண்றான்னா, நான் போயிட்டு உடனே போயிட்டு கேலை காப்பாத்துறேன்னு போறான். அது கூட நம்ம ஜெஸ்ஸி வந்து கேல் கதவை தட்டுறாரு. கேல் என்னன்னு கேட்கும் போது ஜெஸ்ஸியை வந்து கன் பாயிண்ட்ல கேலை பிடிக்கிறாரு. என்னை விட்டு சாரி ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு கதற நம்ம ஜெஸ்ஸியுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாரு. ஆனா அவருக்கு ஒண்ணு தோணுது, வால்டரா கேலான்னு பார்க்கும்போது அவருக்கு வால்டர் தான். ஸோ அதனால வந்து வேற வழி இல்லாம கேலை வந்து ஷூட் பண்ணி கொண்டுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பிரேக்கிங் பேட் சீசன் 3 ஒரு முடிவுக்கு வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கிங் பேட்ல ஒரு 2 சீசன் தான் இருக்கு. அது நம்ம எவ்வளவு சீக்கிரமா பார்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா பார்த்துடலாம். அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பை பை, see you, டாடா.